தேர்தல் முடிந்தவுடன் ஏழை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரையை நேற்று தொடங்கினார். சேலம் மாவட்டம் கருமந்துறையில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு தனது பரப்புரையை தொடங்கிய அவர் வாழப்பாடி, அயோத்தியாபட்டினம், தொப்பூர், நல்லம்பள்ளி, தர்மபுரி டவுன், பெண்ணாகரம், பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு, காரிமங்கலம் ஆகிய பகுதிகளில் வாக்காளர்கள் மத்தியில் பேசினார். அப்போது அவர் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறுவதற்கு மத்தியில் நிலையான ஆட்சி அமைய வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். இதற்கு தர்மபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பொங்கல் பண்டிகைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபாய் வழங்குவதற்கு திமுக தடை ஏற்படுத்தியதாகவும் அதனை முறியடித்து பணம் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தற்போது ஏழை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் முடிந்தவுடன் அனைவருக்கும் 2000 ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இப்படி எல்லா தொழிலாளர் குடும்பங்களுக்கும் 2000 ரூபாய் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்னால் சென்னையில் துவக்கி வைக்கப்பட்ட உடனே இன்னொன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் திமுக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. தேர்தல் நேரத்தில் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க நிறுத்தம்னு, அதையும் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு பெற்றோம். உடனே ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரில் திமுக வழக்கினர் RS பாரதி தேர்தல் ஆணையத்திட 2000 ரூபாய் கொடுக்க கூடாது, தேர்தல் வருது அப்படின்னு புகார் கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். தர்மபுரியிலிருந்து ஒகேனக்கல் வரையிலான 2 வழி சாலை 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்று அவர் கூறினார். இதேபோல அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மற்றும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார்.